Hi, sir, for you. ஹாய் சர்பிஷூஸ். இன்றைக்கி நம்ம எங்கே போகிறோம்னா வெளியே போகிறோம். Amazing. ஸோ வெளியே போகிறோன்னா எங்கே போகிறோங்க, அதாவது யூஏயில் ஃப்ளட் வந்ததுக்கப்புறம் வந்து இப்போ எப்படி இருக்குது அப்படின்னு பார்க்க போகிறோம். நாங்கள் வீட்லேயும் கிராசரிஸ்லாம் இல்லை, ஸோ அது வாங்கிறதுக்காக போகிறோம். இந்த விலாக் வந்து ஃப்ளட் வந்து டியூஸ்டே வந்துச்சு. நான் வந்து ஃப்ரைடே ஈவினிங் வந்து கிராசரி வாங்குறதுக்காக வெளியே போனேன். அப்போ எடுத்த ஒரு விலாக் தான் இது. ஸோ ரோடு அப்போவே கொஞ்சம் கிளியர் ஆகிடுச்சு. கொஞ்சம் இந்த மண் தான் அங்கங்கே இருந்தது, அதையுமே அப்புறம் கிளியர் பண்ணிட்டாங்க. ஸோ இதே ரோடு வந்து ஃப்ளட் வந்தப்போ எப்படி இருந்துச்சு அப்படிங்கிறத வந்து மேலே ஒரு வீடியோ லிங்க் ஷேர் பண்ணியிருக்கேன் பாருங்கள். ஸோ அது வந்து மழை விட்டப்போ நான் எடுத்த ஒரு வீடியோ. மழை இருந்தப்போ வந்து அந்த வாட்டர் லெவல் வந்து இன்னும் ஜாஸ்தியாக இருந்தது. பட் என்னென்னா எங்கள் ஏரியாலலாம் வந்து மழை விட்டோன்னே வந்து வாட்டர் டக்குன்னு ட்ரைன் அவுட் ஆகிருந்துச்சு. அது கொஞ்சம் நல்லதாக போச்சு எங்களுக்கெல்லாம். ஸோ ஆஃப்டர் ஃப்ளட்டுக்கு அப்புறம் நாங்கள் வந்து இப்போ தான் வந்து காரை எடுக்கிறோம். ஸோ கார் ரன் ஆகுதா என்னன்னு எங்களுக்கு சரியாக தெரியல. ஸோ காரோட கண்டிஷனை பற்றி சொல்கிறீங்களா அப்போ? லைட்லாம் எரியுதுப்பா, பரவாயில்ல. இப்போ கார் கண்டிஷன் எப்படி இருக்குது பாப்பு? ஓகேவா அப்போ? தெரியல, நம்ம ஸ்டார்ட் பண்ணி பார்த்தா தான் தெரியும். ஓகேவா இல்லை காரு தெரியலையே, என்ன ஆகுதுன்னு தெரியல. ஸ்டார்ட் பண்ணுங்க பாப்பு கார். பிஸ்மில்லா. நல்லபடியாக கார் ஸ்டார்ட் ஆகிடுச்சு. நான் கார் ஸ்டார்ட் ஆகணும்னு நினச்சி கூட பார்க்கல. ஏன்னா வந்து இந்த ஏரியா ஃபுல்லாகவே தண்ணி நின்றுச்சு. நான் மழை வர வந்து தண்ணி இன்க்ரீஸ் ஆகிட்டே இருக்கவும் நான் வந்து கார் அப்படியே முழுகிடுமோ அப்படிங்கிற மாதிரி தான் பயந்துக்கிட்டு இருந்தோம். பட் வந்து அந்தளவுக்கு இன்க்ரீஸ் ஆகலை. மழை விட்டோன்னே வந்து இந்த ஏரியாலலாம் கொஞ்சம் தண்ணி வந்து அப்படியே ட்ரைன் அவுட் ஆகிட்டே இருந்துச்சு. ஸோ அது ரொம்பவே நல்லதாக போச்சு. ஏன்னா காருக்கு எந்த பாதிப்பும் இல்லை. அண்ட் வந்து வீக்கெண்ட்லேயே வந்து கிராசரிஸ் வாங்கிட்டதுனால வந்து இப்போ ஒரு 2-3 டேஸ் வந்து எங்களுக்கு ஓடிடுச்சு. ஸோ இப்போ வந்து வீட்டில் கிராசரி சுத்தமாக இல்லை. ஸோ வெளியே போகலாம் அப்படின்னா வந்து இவங்க மட்டும் ஆஃபீஸ் மட்டும் போயிட்டு வந்துட்டு இருந்தாங்க. வேறு ஷாப்பிங்லாம் எதுவுமே போகல. ஏன்னா வந்து ஃபுல்லாகவே வாட்ரு எங்கே பார்த்தாலும் தேங்கி இருக்குது அப்படின்னு வந்து ரீல்ஸு, ஷார்ட்ஸு, நியூஸ் எல்லாத்துலேயும் பார்த்தோம். அதனாலே வந்து நாங்கள் எங்கேயுமே போகல. ஸோ இன்றைக்கி வந்து நம்ம வெளியே போயே ஆகணும். ஸோ கிராசரிஸ் வாங்கியே ஆகணும் அப்படிங்கிற மாதிரி ஒரு சுச்சுவேஷன். ஸோ அதனால் வந்து கிளம்பியாச்சு. ஸோ இப்போ நம்ம போகிறது வந்து சஃபாரி மால் தான் போகிறோம். அங்கேயுமே வந்து ஃபுல்லாக வாட்டர் தான் தேங்கி இருந்துச்சு அப்படின்னு சொல்லிட்டு நான் ரீல்ஸ்லலாம் பார்த்தேன். இப்போ எப்படி இருக்குது அப்படின்னு வாங்க போய் பார்க்கலாம். இந்த ஏரியாலேயும் மழை இருந்தப்போ ஃபுல்லாக வாட்டராக தான் இருந்துச்சு. பட் மழை விட்டோன்னே வந்து அந்த வாட்டர் வந்து ட்ரைன் அவுட் ஆக ஆரம்பிச்சிருச்சு. டே பை டே அதெல்லாம் வந்து கிளியர் ஆகிடுச்சு. அதனாலேயே வந்து இந்த ஏரியாலாம் வந்து ரொம்ப அந்த ஃப்ளட்டுனால அஃபெக்ட்லாம் ஆகலை. நிறைய பிளேஸில் வந்து அங்கங்கே மழைநீர் வந்து தேங்கிடுச்சு. இன்னமும் கூட ஒரு சில இடத்துலலாம் மழைநீர் தேங்கி தான் இருக்குது. அதுக்குமே வந்து யுஏஇ கவர்மெண்ட் வந்து ஸ்டெப் எடுத்து கிளியர் பண்ணிட்டு தான் இருக்காங்க. அண்ட் இப்போ நம்ம எங்கே போகிறோம் அப்படின்னா வந்து பக்கத்தில் இருக்கிற சஃபாரி மால் தான் போகிறோம். ஸோ அந்த ஏரியாவுமே கூட ஃபுல்லாக வாட்டரால் மூழ்கிருச்சு அப்படின்னு தான் வந்து நான் ரீல்ஸ்லாம் பார்த்தேன். ஸோ இப்போ எப்படி இருக்குது அப்படின்னு வாங்க போய் பார்க்கலாம். ஆமாம், நல்லா தான் இருக்குது. ஒரு ஃப்ளட்டில் அஃபெக்ட் ஆன ஒரு பிளேஸ் மாதிரியே இந்த பிளேஸ் இல்லை. ஸோ 1 வீக் மழைக்கு அப்புறம் நாங்கள் இன்றைக்கி தான் வந்து கிராசரி வாங்கவே வந்திருக்கோம். ஸோ வாங்க போய் பார்க்கலாம். ஆரம்பிக்கலாம். யூஸ்வலாக இந்த மால் வந்து செம்ம க்ரௌடாக இருக்கும். இங்கே வந்து ஷாப்பிங்லாம் பண்ணிடலாம். பட் பில்லிங் பண்ணுறதுக்குள்ளே ஆஹாங்கிற மாதிரி ஆகிடும். ஏன்னா வந்து அவ்வளோ பெரிய க்யூ நிற்கும். ஸோ இன்றைக்கி வந்து க்ரௌட்லாம் அவ்வளோவா இல்லை. ஸோ ரிலாக்ஸாக வந்து நாங்கள் ஷாப்பிங்கை ஸ்டார்ட் பண்ணோம்.
வேணுங்கிற திங்ஸ்லாம் வாங்கியாச்சு. இப்போ பில்லிங் பண்ணிவிட்டு நம்ம அப்படியே வீட்டுக்கு கிளம்ப வேண்டியது தான். இன்றைக்கி இந்த பில்லிங் செக்ஷனில் கூட அவ்வளோவா க்யூ இல்லை. எப்போதுமே ஒரு பெரிய க்ரௌடே நிற்கும். இந்த மாலில் வந்து பில்லிங் பண்ணிவிட்டு வெளியே வரத்துக்குள்ளே அப்பாடாங்கிற மாதிரி ஆகிடும். ஏன்னா எல்லா மால்லுமே அப்படி தான் இருக்கும். பட் இந்த மால் வந்து ரொம்பவே ஸ்லோவாக இருக்கும். ஒரு பெரிய க்யூ ரொம்ப நேரம் நிற்கும். நம்ம அதை கிராஸ் பண்ணி நம்ம போகிறதுக்கே ஒரு 50 to 20 minutes ஆகிடும். ஸோ அதனாலேயே வந்து யூஸ்வலாக இந்த மாலுக்கு வரதை வந்து நாங்கள் வந்து அவாய்ட் பண்ணிக்குவோம். பக்கத்துலேயே வந்து லூலு நெஸ்டோலாம் இருக்குது. ஸோ அங்கே போயிட்டு நாங்கள் அப்படியே வாங்கிட்டு நாங்கள் வீட்டுக்கு போயிடுவோம். ஸோ இன்றைக்கி வந்து இந்த மால் எப்படி இருக்குது அப்படின்னு பார்க்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு தான் வந்தோம். அண்ட் வந்து இன்றைக்கி ரொம்பலாம் திங்ஸ் எடுக்கல. வெறும் வெஜிடபிள்ஸ், சிக்கன் அண்ட் ஆயில் அந்த மாதிரி ஐட்டம்ஸ் தான் எடுத்திருக்கேன். ஸோ இதுவே வந்து 200 dirhams கிட்ட வந்துருச்சு. அண்ட் ஸோ வாங்க இப்போ நம்ம வீட்டுக்கு போகலாம். என்னென்னப்பா 16 வந்து ஃப்ளட் ஆச்சு. நான் 19 ஈவினிங் தான் வந்து நான் கிராசரிஸ் வாங்குறதுக்காக வெளியே வந்தேன். அப்போ வந்து ஒரு சில ஏரியாவில் மட்டும் இந்த மாதிரி வாட்டர் வந்து அங்கங்கே தேங்கி இருந்துச்சு. பட் நவ் வந்து எல்லா ஏரியாவுமே கிளியர் பண்ணிட்டாங்க. ஸோ எங்கேயுமே வந்து மழைநீர் தேங்கி இல்லை. ஆல்மோஸ்ட் ரோடெல்லாம் கூட இப்போ கொஞ்சம் சரி பண்ணிக்கிட்டு தான் இருக்காங்க. அண்ட் வந்து ஓரளவுக்கு வந்து UAE வந்து பேக் டு நார்மல் அப்படிங்கிற மாதிரி ஆயிடுச்சு. இன்னொரு 1 வீக் ஆச்சுன்னா இன்னுமே பெட்டராகவே மாறிடும். அண்ட் வந்து அவ்வளோதான், இன்றைக்கி ஷாப்பிங் ஓவர். அண்ட் வந்து அப்படியே வந்து நம்ம ஏரியாவையும் சுற்றி பார்த்தாச்சு. இந்த vlog உங்களுக்கு பிடிச்சிருக்கும் நான் நினைக்கிறேன். பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. பிடிக்கிறதுனால லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க and subscribe பண்ணுங்க. We will see you in another video. நாளைக்கு வேலைக்கு போ. நெஞ்சமெல்லாம் பொண்ணு அறக்கு தம்பி. போயிட்டு வாங்க.